நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா? நம்ம ஊர் பரோட்டாவும், சால்னாவும் சாப்பிடணும்னு தோணுதா? அப்ப இந்த சால்னாவ செஞ்சு சாப்பிடுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிட்ட அதே டேஸ்ட். இங்க தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோமா? அப்படின்னு ஃபீல் பண்ற அளவு இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 4 லவங்கம் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளியை புளிஞ்ச மாதிரி போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நான் செய்ய போகிற அளவு ஒரு 2 பேத்துக்கு ஆகிற மாதிரி தான். நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா அப்படியே அளவு கூட்டிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வாசத்துக்காக கருவேப்பிலை ஒரு கை போட்டுக்கோங்க. அது நல்ல வாசத்தை கொடுக்கும். போட்டுட்டு நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் கறி மசாலா தூள்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அந்த கறி மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கொத்தமல்லி தூள், நல்லா ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணியாட்டம் இருந்த சால்னா இவ்வளோ கெட்டியாயிரும். கடைசியாக இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த கருவேப்பிலை, கறி மசாலா தூள், கொத்தமல்லி தழை, இது மட்டும் போட்டால் அவ்வளோ ஃப்ளேவரோடு இருக்கும். சூப்பரான சால்னா ரெடி. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் பரோட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.